உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறத கண்டறிவது எப்படி? ஆணுக்கு வெளிப்படையாக விந்து வெளியேறது தெரியும். 100ல் ஒரு 1-2 பெண்களுக்கு ஃபீமேல் எஜாக்குலேஷன் சொல்லி பெண்ணுறுப்பிலிருந்து திரவம் வர்றது ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் கூட வரலாம். பல பெண்கள் குழப்பமாயிடுவாங்க. இது சிறுநீரோ அப்படின்னு பயந்துருவாங்க. அது சிறுநீர் அல்ல, சுரப்பிகள்லேருந்து வரக்கூடிய திரவம். ஏன்னா சிறுநீரையும் அதையும் செக் பண்ணப்போ இதனுடைய கண்டென்ட் வேற, யூரியா கிரியாட்டினின் கண்டென்ட் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறத கண்டுபிடிச்சி இது எஜாக்குலேஷன், ஃபீமேல் எஜாக்குலேஷன் அப்படின்னு வேறுபடுத்தியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அது வர்றதில்ல. ஒன்று, பெண்களுக்கும் இப்போ ஆண்களுக்கு ஒரு 0.8 செகண்டுக்கு ஒரு முறை விந்து ஜெர்க்காகி வெளியே வரும். அது மாதிரி பெண்களுக்கும் பெண்ணுறுப்பு 0.8 செகண்டுக்கு ஒரு முறை சுருங்கி சுருங்கி விரியும். சில மணித்துளிகள் அது நீளம் ஒரு 8 முறை 7 முறை அந்த மாதிரி சுருங்கி சுருங்கி விரியலாம். ஒன்று, அது எளிமையாக தெரியும். பெண்ணுறுப்பில் ஆணுறுப்பு உள்ளே இருந்தாலோ அல்லது விரல்களை நீங்கள் உள்ளே வச்சாலும் அந்த இறுக்கி பிடித்து அதை விடுறது தெரியும். ஒன்று. இரண்டாவதாக மூச்சு வாங்கிறது தெரியும். 2 பேருக்குமே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான குவாலிட்டிஸ் என்ன? மூச்சு வாங்கும், படபடப்பு இருக்கும். பல்ஸ் ரேட் பார்த்தோன்னா 150-140 கிட்ட இருக்கும். பிபி செக் பண்ணால் 160/120 அந்த மாதிரி ரொம்ப ஹையாக இருக்கும். உச்சகட்டத்தில் வேர்க்கும், பாடி ஃபுல்லாக ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதே மாதிரி அவங்களால சிரிக்க முடியாது. முகம் ஒரு விதமான டைட்டாக இருக்கும். இது எல்லாமே மாறுல காது வச்சு கேட்குறோம் அப்படின்னாலோ இல்லை பல்ஸ் பார்த்தாலோ படபடன்னு இருக்கிறதுக்கு ஆண்களுக்குள்ள எல்லா சைன்ஸும் இருக்கும். எஜாக்குலேஷன் விந்து வெளியேற்றுறது மாதிரி பெண்களுக்கு வர்றதில்லை. சில பேருக்கு மட்டும்தான் வரும். 100ல் 1-2 பேருக்கு வரலாம் ஃபீமேல் எஜாக்குலேஷன். மற்ற எல்லா விஷயங்களும் அதே மாதிரி இருக்கும். சில நேரங்களில் முதுகில் டிஸ்க் ஸ்லிப்பாக இருக்கும். சில ஆண்களுக்கு அவங்க நின்றுக்கிட்டு சுய இன்பம் பண்ணாலோ செக்ஸ் பண்ணாலோ முதுகு வலி வரலாம். இல்லை மேலேருந்து செக்ஸ், ஏன்னா பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அப்போது கழுத்தில் பிரச்சனை இருக்கவங்க, அந்த ஸ்காலர் போட்டிருப்பாங்க, அவங்க டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு கீழ்ப்பகுதியில் தண்டுவடத்தில் வர்ற பிரச்சனை, இவங்க எல்லாருக்குமே வலி வரலாம். இந்த உச்சகட்டம் வரும்போது பெண்களுக்கும் இதே மாதிரி பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும், வலி வரலாம். ரொம்ப ரேராக அப்படி இருக்கும். அதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக உச்சகட்டம் என்பது கண்டறிய முடியும். அது கொஞ்சம் எஃபர்ட் போடணும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் தவிர தெரியாத நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது. ஒரு புதிர் மாதிரி கூட சொல்லுவாங்க. எந்த உறுப்பு பெண்ணுக்கு 10 மடங்கு பெரிதாக உச்சகட்டத்தில் விரிவடையும் அப்படின்னு ஒரு புதிர் மாதிரி போடுவாங்க. அது என்னென்னா, கண்ணினுடைய பியூப்புல், அந்த பாப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்ணினுடைய அந்த பியூப்புல் ரொம்ப பெருசாக விரிவடையும் உச்சகட்டம் அடையும் போது. ஆண்களுக்கும் பெண்களுக்குமே அப்படி தான் இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ வெளிப்படையாக தெரிகிறது படபடப்பு, வேர்த்து கொட்டுறது, பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிறது. ஆண்களுக்குன்னா விந்து வெளியேறும், பெண்களுக்குன்னா பெண்ணுறுப்பு சுருங்கி சுருங்கி விரிவடைவது. இதுதான் எளிமையானது. உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தால் அந்த பெண்ணை கேட்டுருங்க பேசாமல், உச்சகட்டம் வந்ததா இல்லையான்னு. அவங்களும் கொஞ்சம் உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கணும். கணவனை இல்லை பார்ட்னரை திருப்திப்படுத்துறதுக்காக ஆமான்னு சொல்லாமல், ஏனென்றால் நீங்கள் அவங்களுக்கும் உச்சகட்டம் வர்றது முக்கியமானது. அப்போ தான் அவங்களுக்கு செக்ஸில் ஆர்வம் குறையாமல் இருக்கும். உடலுக்கும் மனதிற்கும் அது உச்சகட்டம் நல்லது. அதனால் 2 பேரும் உச்சகட்டம் அடையணும். நான் ஒரு தகவலாக என்ன சொல்கிறேன்னா, விலங்குகளில், பாலூட்டி விலங்குகளில் பெண் விலங்குகள் உச்சகட்டம் அடைகிறதில்லை. ஆண் விலங்குகள்லாம் உச்சகட்டம் அடைஞ்சிருது. உச்சகட்டம் அடைய நீண்ட நேரம் எடுத்துக்கிற விலங்குகள் அப்படின்னு பார்த்தா, மலைப்பாம்பு கிட்டத்தட்ட 72 மணி நேரம் தொடர்ந்து உடலுறவு இருந்தது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதிக நேரம் எடுத்துக்கிறவங்க
ஒட்டகங்கள் பாலைவனங்களில் ஒரு ஒரு 24 மணி நேரம்லாம் செக்ஸ் பண்ணுறத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டாக பண்ணுறது 2 விலங்குகள், முயலும் எருதும் வந்து 1 செகண்ட் தான் அதில் விந்து வெளியேற்றி செக்ஸ் முடிகிறது. இந்த மாதிரி ஏராளமான உச்சகட்டம் பற்றிய சின்ன சின்ன தகவல்கள் இருக்குது. அவையெல்லாம் செக்ஸை முழுமையாக என்ஜாய் பண்ணுறாங்களா என்னன்னு சரியாக தெரியாது. ஆனால் ஒரு ஈர்ப்பு இருக்குது. உச்சகட்டம் எருதுகளுக்கும் முயல்களுக்கும் ரொம்ப செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். மனிதர்கள்லையும் சில பேர் அப்படி இருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக விந்து வெளியேற்றுறவங்க. ஆனால் மனிதர்கள் இதை மாற்ற முடியும். சீக்கிரம் விந்து வருதுன்னா மருந்துகள் மூலமாக, சில பொசிஷன், சில பயிற்சிகள், இவற்றின் மூலமாக மாற்ற முடியும். 550 முறைகளில் செக்ஸ் பண்ணலாம். பெண்களும் ஒரு முறையில் உச்சகட்டம் அடைய முடியலன்னா வேறு பயிற்சிகள், வேறு முறைகளில் முயற்சி பண்ணி உச்சகட்டம் அடைய முடியும். வணக்கம்.